உட்கார்ந்துகிட்டு அழ ஆரம்பிக்கிறா. ஆனா அப்ப திடீர்னு அவளை நோக்கி ஒரு பாட்டி வராங்க. ஏம்மா என்னாச்சு? ஏன் இவ்ளோ வருத்தப்பட்டு இப்படி அழுதுகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க? சாந்தி பாட்டிமா கிட்ட நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்றா. இதான் விஷயமா? இவ்ளோ எல்லாம் நடந்திருக்கா? இங்க பாருமா, என்னால கண்டிப்பா உனக்கு பண உதவி பண்ண முடியும். ஆனா சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் கொடுத்த பணத்தை நீ எனக்கு திருப்பி கொடுத்துறணும். கண்டிப்பா கொடுத்துடுறேன். நீங்க என்ன தாராளமா நம்பலாம். நான் உங்க பணத்தை கண்டிப்பா திருப்பி கொடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டி சாந்திக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்கறாங்க. இங்க பாரு, கிழக்கு திசையில ஒரு நதி ஓடுதுல, அந்த நதி கரையில தான் என்னோட வீடு இருக்கு. சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீ வாங்கின காசை மறக்காம என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. பணம் கிடைச்ச உடனே சாந்திக்கு ஒரே சந்தோஷம். நேரா தன்னுடைய மாமியார அவ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறா. டாக்டர் சாந்தியோட மாமியாருக்கு மருந்துகளை எழுதி கொடுக்கறாரு. அடுத்த நாளே மாமியார் பூரணமா குணமாயிடுறாங்க. அந்த இறக்க குணம் உள்ள பாட்டிக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். அவங்களாலதான் என் மாமியார் குணமாக்கி இருக்காங்க. ஆனா ஒரு வாரத்துல அவங்க கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்கணும்ல. அதுக்கப்புறம் சாந்தி வயலுக்கு போயிட்டு விவசாய வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறா. மத்த விவசாயிகளுக்கு சமமா இவளும் அதிக நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி செஞ்சாதானே இவளுக்கு அதிக கூலி கிடைக்கும். அப்படியே ஒரு வாரமும் ஓடி போயிடுது. சாந்தி அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வாங்கின காசை திருப்பி கொடுத்துடுறா. ஆனா கொஞ்ச நாள்லயே சாந்தியோட வீட்டு ஓனர் வாடகை கூடன்னு ரொம்ப தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறான். நான் உடனுக்குடனே அதிக பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாகணும். கொஞ்ச நாளையே 15th ஆகஸ்ட் வருது. நான் தேசிய கொடியை வித்து பணம் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் சாந்தி வீட்லயே உட்காந்து மூவ் பண்ண கொடிய ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சாந்தியும் அவளுடைய 2 மகள்களும் எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி கொடிய விக்கிறாங்க. ஆனா மொத்த நாளும் கடுமையா வெயில்ல உழைச்சும் எதுவும் பெருசா அவளுக்கு சம்பாதிக்க முடியல. சாயங்காலம் ஒரு வழியா களைச்சு போய் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஆனா அங்க வீட்டு ஓனர் வந்து அவங்க திட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறான். நான் உனக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுக்கறேன். நாளைக்கு எனக்கு பணம் கிடைக்கலன்னு வச்சுக்கேன், நான் உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பத்தான் போறேன். அவர் சொல்றத கேட்டதும் சாந்தி ரொம்பவே பயந்து போயிடுறா. மறுநாள் மறுபடியும் 3 பேரும் சேர்ந்து தேசிய கொடிய விற்க ஆரம்பிக்கிறாங்க. பெரியவரே, தேசிய கொடியை வாங்கிக்கோங்க. 15th ஆகஸ்ட் வர போகுது. உங்க வீட்ல இதை வைக்கணும்ல, ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. அம்மா, மத்தியானம் ஆயிடுச்சுமா. ஆனா இது வரைக்கும் பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு தேசிய கொடி கூட விக்கல. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லுங்கம்மா. நம்ம தலையெழுத்தே மோசமா இருக்குமா. இவ்ளோ கடுமையான வெயில உழைச்சு கூட நம்மளால கொஞ்சம் பணத்தை கூட சம்பாதிக்க முடியல. அந்த நேரம் பார்த்து அந்த பாட்டியம்மா அங்க வராங்க. அவங்கதான் சில நாட்களுக்கு முன்னாடி சாந்திக்கு உதவி பண்ணிருந்தாங்க. அப்படியா? அப்ப நீங்க 3 பேரும் மூவண்ண கொடிய விக்கிறீங்களா? என்கிட்ட கொடுங்க, எல்லா மூவண்ண கொடியையும் நானே வாங்கிக்கிறேன். இடைவேளைக்கு பிறகு பஞ்சதந்திர கதைகள், புத்தம் புதிய கதைகள்.